ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு நான் காராமணியை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு கப் காராமணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வைக்கலைன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெயில் காரக்குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக திருப்பி நல்லெண்ணெயில் மட்டும்தான் காரக்குழம்பு செய்வீங்க. இந்த எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜீரகம், வெந்தயம், கடுகு நல்ல 3 பொரிஞ்சதும் அதில் ஒரு 10லேருந்து 15 முழுமிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கீத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 15லேருந்து 20 பூண்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சி, அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பாதி வெட்டியும் பாதி வெட்டாமல் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வெட்டி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா முழுசாகவே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் 3மே நல்லா வதங்கணும். காரக்குழம்புக்கு எப்பவுமே எண்ணெயில் அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாமே காரக்குழம்புல நல்லா வதங்கியிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 4 கத்திரிக்காவை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் எண்ணெயில் தான் வதக்கணும். இது கூட ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி பாதி நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாதி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது கூட ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காராமணி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம காராமணி வெந்திருந்தா போதும். பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இது கூட நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வேக வச்சிருந்த தண்ணியோட அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் பாதி காராமணி சாப்பிட எடுத்திருக்கேன். ஸோ அதனால இதில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு நிறைய தேவைப்படும்னா நீங்கள் அந்த எடுத்து வச்சிருந்தா அந்த 1 கப் காராமணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த காராமணியெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புளித்தண்ணி விட்டுருந்த புளித்தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு தண்ணி இந்த குழம்பு கூட சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு குழம்பு அதிக அளவில் தேவைன்னா நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம காரக்குழம்பு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் காரக்குழம்பு வச்சிங்கன்னா அடிக்கடி காரக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.